இந்த ஹதீஸை முழுமையாக கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஓ சஹாபாக்களே, முஃப்லிஸ்னா யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டதற்கு அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், முஃப்லிஸ்னா இந்த உலகத்தில் காசு, பணம், சொத்து, செல்வம் இதை விட்டு இழந்திருப்பவர் தான் முஃப்லிஸ் என்பதாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஃப்லிஸ்னா அவர் கிடையாது. முஃப்லிஸ்னா யார் என்று கேட்டால், இந்த உலகத்தில் அவர் தொழுதிருப்பார், நோன்பு வைத்திருப்பார், ஜக்காத்து கொடுத்திருப்பார், ஹஜ்ஜு செய்திருப்பார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களெல்லாம் செஞ்சிருப்பார். ஆனால் இந்த உலகத்தில் அவர் மற்றவரை பற்றி புறம் பேசியிருப்பார், கோல் சொல்லியிருப்பார், பிறரை திட்டியிருப்பார், பிறரை அடிச்சிருப்பார், பிறரை கொலை செஞ்சிருப்பார். இவர்தான் முஃப்லிஸ். இவரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, கியாமத் நாளில் இவர் வருவார், இவர் அனைத்து நன்மைகளையும் சுமந்தவராக வருவார். அல்லாஹு தாலா சொல்வான், இந்த நன்மை உனக்குரியது இல்லை, இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய காலத்தில் எல்லா அமலும் செஞ்ச, ஆனால் நீ மற்றவரை அடித்தாய், மற்றவரை கொலை செய்தாய், மற்றவரை பற்றி புறம் பேசினாய், இப்படி நீ பாவமான காரியங்களை செஞ்சதின் காரணமாக உன்னுடைய நன்மையெல்லாம் அவருக்கு போகிவிட்டது. எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, யார் யாரெல்லாம் புறம் பேசினாரோ, யார் யாரெல்லாம் கோல் சொன்னாரோ, யார் யாரெல்லாம் கொலை செஞ்சாரோ, யார் யாரெல்லாம் திட்டினாரோ அவருக்கெல்லாம் அல்லாஹ் இவருடைய நன்மையை கொடுத்துருவான். எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னா, இவர் நன்மையே இல்லாதவராக இருப்பார், கடைசியில் இவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக அமல் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அமல் செய்தால் மட்டும் பத்தாது, மற்றவங்களை பற்றி புறம் பேசினாலோ, கோல் சொன்னாலோ, அடித்தாலோ, திட்டினாலோ கியாமத் நாளில் உங்களுடைய நன்மையை தூக்கி நீங்கள் யாரை திட்டினீங்களோ அவருக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலியமாக தெரிய வருது. அல்லாஹு தாலா இதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானா.